அப்புறம் வந்து திருவள்ளுவர் சிலை அங்கே வந்திருக்கோம். நம்ம இதை பார்க்குறதுக்காக தான் வந்து ஸ்பெஷல் பர்மிஷனோட நம்ம வந்து ஒரு விஐபி கெஸ்ட்டாக வந்திருக்கோம். வந்து எக்ஸலண்ட்டான பிளேஸு. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நானும் நிறைய வீடியோ எடுத்து போட்டுருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கிடைக்கல, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நானும் எல்லா விதமான முயற்சியும் ட்ரை பண்ணி உங்ககிட்ட வந்து சேர்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுவேன். எனக்கு என் வீடியோ பிடிக்கலனாலும் நீங்கள் வந்து தயவுசெய்து அதில் என்ன மாற்றங்கள் பண்ணணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதை விட என்னால் பண்ணித்தர முடியும். அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து இதை விட பெட்டராக இன்னும் நல்ல வீடியோஸ்லாம் உங்களுக்காக போடுறதுக்கு தயாராக இருக்கேன். எனக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, நல்லா இருக்குது, நல்லா இல்லை, நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இது நல்லா இல்லைன்னு சொன்னாலும் ஓகே, நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஓகே. உங்களுடைய கமெண்ட்டுக்காக நான் வந்து டெய்லி காத்திருக்கேன். நீங்கள் வந்து தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்க கண்ணாடி மேம்பாலம். இது வந்து வேர்ல்டுலேயே கண்ணாடி மேம்பாலம் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் வந்து கடலில் போட்டிருக்காங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதை பார்க்குறதுக்காக நான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூவாக வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே ஒரு 2 வார்த்தை பேசுங்க. கன்னியாகுமரி கடற்கரைக்கு வந்திருக்கோம். தலைவர் கலைஞர் நிறுவப்பட்டுள்ள நம்ம திருவள்ளுவர் சிலையும் இன்னைக்கு கண்ணாடி மேம்பாலமும் திறந்திருக்காரு தலைவர். அதை பார்த்து ரசித்து எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக கன்னியாகுமரிக்கு சிறப்பாக வந்திருக்கோம். நீங்களும் சிறப்பாக வந்து சந்தோஷமா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பெஞ்சில் நீங்க ஒரு 2 வார்த்தை பேசுங்களேன். பிரியாணி ஹைவேர்ஸ் உங்களுக்கு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு காட்சி, மன நிறைவான காட்சி ஒன்று போகிறோம் பாருங்க. நாங்கள் கன்னியாகுமரி வந்திருக்கோம். நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் பண்ணியிருக்கிற சாதனையை பாருங்க. திருவள்ளுவருக்கு வானுயர சிலை அமைச்சாரு. நம்ம தளபதி வந்து அதற்கு போறது கண்ணாடி மேம்பாலம் அமைச்சிருக்காரு. தகப்பனும் மகனும் எப்படி செய்யறாங்கன்னு பாருங்க. அது மாதிரி தான் இந்த தமிழ்நாடை வந்து திருப்பி நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு மொத்த ஓட்டம் திமுக போடுங்க. கன்னியாகுமரியை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இருக்கு பாருங்க. தயவு செய்து ப்ளீஸ். பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தான் இந்தியாவோட எல்லை ஆரம்பம்னுவாங்க. ஆனால் உண்மையான எல்லை ஆரம்பம் எங்கன்னு கேட்டிங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்க திருவள்ளுவர் சிலையில இருந்து ஆரம்பம். இதுதான் நம்ம இந்தியாவோட ஆரம்ப புள்ளி. இதுல இருந்து ஆரம்பிச்சு ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த அப்படியே பாருங்களேன், பின்னாடி அந்த சிலையை பாருங்க. பாத்தீங்களா, இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எல்லை ஆரம்பம். பாத்துங்க. இப்போ நம்ம இந்த போட்ல தான் போறோம். இப்போ நம்ம அந்த போட்ல தான் போறோம். நம்மளுக்காக போட் வெயிட்டிங்ல இருக்கு. ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து விஐபி பாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்க வந்து எங்க நண்பரோட அக்கா அழகுமிலான கலெக்டர் இருக்காங்க. அவங்க எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இப்போ எங்களுக்காக ஒரு போட்டு வந்துட்டு இருக்கு. அதுல தான் போறோம். நாங்க ஒரு 9 பேர் வந்திருக்கோம். இந்த போட் நல்லா அந்த போட்டை பாருங்க. பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. திருவள்ளுவர் சிலையை பாருங்க, விவேகானந்தர் பாறையை பாருங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு வாக்கிங் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாக்கிங் போகிறத மறந்துடாதீங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பாய். மற்ற வீடியோஸ் அப்புறம் அப்லோட் பண்றேன், பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ திருவள்ளுவர் சிலைக்கு போறோம். போட் ரெடியா இருக்கு. இந்த போட்டு தான். நாங்கள் நின்றுட்டுமா?
எடுக்க முடியாது. கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலையை நோக்கி போட்டுக்கு வந்துச்சு. அதை நாம மக்கள் இருக்கிறாங்க. நம்ம இப்ப வந்து கன்னியாகுமரிக்குள்ள கடல்ல இருக்கிறோம். கன்னியாகுமரியில வள்ளுவர் சிலை, வானுயிரா வள்ளுவனுக்கு சிலை வைத்த கலைஞரோட வச்ச அந்த சிலையை நோக்கி போயிட்டு இருக்கோம். பாருங்க அது கடல்ல, இதான் மினி கப்பல். அண்ணன் மா தமிழரசு அவர்களோட ஏற்பாட்டுல போயிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாரும். முக்கடல் சம்மதிக்கும் ஒரு மிகப்பெரிய கன்னியாகுமரியில இருக்கிறாங்க. திருவள்ளுவருக்கு வந்து 333 அடியில வந்து இங்கதான் சிலை வச்சது. 133 அடி வானுயர சிலை. அந்த இடத்துக்கு முக்கடல் சம்மதிக்கும் ஒரு ஒரு அழகான ஒரு இதுல 133 அடி. அது பரவாயில்ல, நடத்திடலாம். நம்ம வந்து கன்னியாகுமரி வந்திருக்கோம் திருவள்ளுவர் சிலையை பார்க்கறதுக்கு. ஏற்கனவே ஒரு வாட்டி வந்திருந்தோம். அந்த அந்த ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. இந்த வாட்டி மறுபடியும் ஒரு 2 மாச கேப்ல ஒரு வாட்டி மறுபடியும் வந்திருக்கோம். எக்ஸலண்டான ஒரு எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்துக்கு திருவள்ளுவர் சிலை பார்க்கறதுக்கு எங்களுக்கு 2வது ஒரு பெரிய வாய்ப்பு. நீங்களும் இங்க வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பார்த்து என்ஜாய் பண்ணோம். இந்த எங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு 100% பர்ஃபெக்டா இந்த வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றோம். இப்போ நாங்கள் ஒரு ஷிப்ல போயிட்டு இருக்கோம். ஷிப்போட இது வந்து நமக்கு புது அனுபவமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இதுக்கப்புறம் எங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணி நாங்கள் இந்த இதை வந்து பக்காவா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து இங்க கண்டிப்பா வாங்க. வந்து இங்க ஒரு கண்ணாடி மேம்பாலம் இருக்கு. இப்போ லேட்டஸ்டா பண்ணது எக்ஸலண்ட் பிளேஸ். ஒரு வாட்டி நீங்க வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ இல்ல அது இருக்கதான் இருக்குதா? தண்ணி ஆள கம்மியா இருக்குல்ல, போட் கடற்கரை போடும்.
இரு தைரியமா இரு. Photos and videos not allowed. அதனால இது உள்ள மட்டும் நம்ம யூஸ் பண்ண போறதில்லை. விவேகானந்தர் பாறை, அப்புறம் வந்து திருவள்ளுவர் சிலை அங்கே வந்திருக்கோம். நம்ம இதை பார்க்குறதுக்காக தான் வந்து ஸ்பெஷல் பர்மிஷனோட நம்ம வந்து ஒரு விஐபி கெஸ்ட்டாக வந்திருக்கோம். வந்து எக்ஸலண்ட்டான பிளேஸு. ஃப்யூச்சரில் நீங்கள் எப்போது வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அருமையான இடம் நீங்கள் வந்து பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம். லைஃப்பில் பார்க்க வேண்டிய ஒரு இடம். லைஃப்பில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இடத்த பார்த்தே ஆகணும். அந்த மாதிரி ஒரு இடம் இது. நீங்கள் பார்க்குறது வந்து அவ்வளோ நம்ம இது வந்து உலகத்திலேயே ஒரு 3 இடம் தான் இருக்குது இந்த மாதிரி. அதில் இது ஒரு இடம். இந்த இடத்த வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு உண்மையிலே லைஃப்லேயே கொடுத்து வச்சுருக்கணும். நீங்கள் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா நீங்கள் க்யூவில் நின்று இங்கே வந்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் வந்து லைஃப்பில் கண்டிப்பாக பார்க்கணுன்ற ஒரு இடம்னா இதுதான். அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த திருவள்ளுவர் சிலையும் இப்போ இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டிருக்க அந்த கண்ணாடி மேம்பாலம் சூப்பராக அமைஞ்சிருக்கு. அதை பார்க்குறதுக்காகவே வரலாம். எக்ஸலண்ட் பிளேஸ். கடலில் போட்டிருக்காங்க. மற்ற இடத்துலலாம் சும்மா நார்மல் ஏரியாவில் போட்டிருப்பாங்க. இங்கே வந்து கடலில் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ஒரு வாட்டி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சூப்பரான இடம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வாங்க. தேங்க்யூ. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு வெஸ்ட்டை துல்லியமாக கணிச்சு அப்போவே இதை வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது வந்து ஈஸ்ட்டு, அது வந்து வெஸ்ட்டு. இங்கேருந்து நம்ம வந்து பார்க்குறது இப்போ நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பார்த்தோம்னா அது வேறு மாதிரி இருக்கும். அங்கே போய் பார்க்கும்போது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு எல்லாமே ஒரே இடத்துல சங்கமிக்கிற ஒரு இடம். அருமையான இடம். நீங்கள் வரும்போது இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம நின்றுட்டுருக்க இடம் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் பாறை. இந்த பாறையோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவே உருவான ஒரு இடம். இது வந்து அப்போ வந்து இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி கீழே வந்து ஒரு விவேகானந்தரோட இடம் வச்சுருக்காங்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதி கோயில் மாதிரி அங்கே ஒரு செட்டிங் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே நம்ம இப்போ காமிக்க போகிறோம் பாருங்கள். இந்த இடம் வந்து இது வந்து நம்மளுடைய சூரியன் வந்து என்னன்னைக்கு எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த திசையில் உதிக்கும், எந்தெந்த டைமில் உதிக்கும் அப்படின்னு இதில் வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு புரியும். அதை வந்து க்ளீனாக மார்க் பண்ணி இந்த இடத்துல வந்து அதை வந்து க்ளீனாக காமிச்சிருப்பாங்க. இங்கே வந்து இதை நீங்கள் பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், இந்த இடம் இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு நாளும் இந்த சூரியன் எங்கே உதிக்குது, எத்தனை மணிக்கு உதிக்குதுன்றதை அப்போவே கணித்து
இதில் வந்து எக்ஸாக்டாக அதில் வந்து கணிச்சு எழுதியிருக்காங்க. நம்ம இதை பார்த்துட்டு நம்ம எத்தனை மணி நேரத்துக்கு எந்த திசையில் உதிக்குதுன்றதை நம்ம வந்து க்ளீனாக பார்க்கலாம். இது வந்து ஒரு அற்புதமான விஷயம். அந்த காலத்திலேயே இதை வந்து இதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமான விஷயம். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்க்காம மிஸ் பண்ணிடாதீங்க. இவனை தூக்கி இப்போ உள்ள போட்டா சுனாமி வந்துடும். என்ன எங்க பார்த்தாலும் கருப்பாவே இருக்குது. ஏன்னா இப்படி பண்ணி அசிங்கம், அதுக்காகவே நான் பேசுறது கிடையாது. இந்த இரு. ஓகே ஓகே. ஹாய் காய்ஸ், நண்பர்களே. ஆமா, இப்ப எங்க இருக்கேன்னா இந்தியாவிலேயே கடைக்கோடி இடமான கன்னியாகுமரியில இருக்கோம். கன்னியாகுமரியில விவேகானந்தர் பாறைக்கு வந்திருக்கோம். இங்க என்ன ஒரு ஸ்பெஷல்னா பேசுறா டேய் பேசுறா. இங்க என்ன ஒரு ஸ்பெஷல்னா பேசுறா இல்ல அடி வாங்க பேசுறா. இங்க என்ன ஒரு ஸ்பெஷல்னா விவேகானந்தரோட இங்கதான் வாழ்ந்து கடைசியா தியானம் பண்ண இடம். அப்படியே வா. ஓகே. இங்க பாரு. ஆமா, விவேகானந்தர் இடம். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா அப்பயே கணிச்சிருக்காங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சூரியன் உதிக்கிறது, சூரியன் எந்த நேரத்துல அஸ்தமிக்கிறது, நிலம், அப்புறம் எல்லாமே அந்த எந்தெந்த மாசத்துல எந்தெந்த நேரத்துல எந்த சைடு உதிக்கிறாருன்னு அங்க ஒரு மார்க் போட்டு இது பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு ஒரு அறிவுபூர்வமான நம்ம மக்கள் இருந்திருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல, உருவாக்கணும் அவங்களுக்கு. அதாவது சொல்லு. நான் அப்படியே சும்மா லைட்டா அப்படியே பாவேன் சொல்றா. இதுதான் ஆனமலை. ஏய் போய் இவன் தான் ஆனை. அதான் மலை பாத்தீங்க. அது மலை, இது ஆனை. திருவள்ளுவர் சிலை. இதுதான் திருவள்ளுவர் சிலை. திருவள்ளுவரோட சிலை அடி பார்த்தீங்கன்னா 133 அடி உயரம். ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம், அது கீழே ஒருத்தர் சத்தியம் ஊத்திட்டு இருப்பாரு. அவரு 5.75 அடிதான். இவன் தான் இத பேசுறது யாருன்னா இவன் தான். அவரு 5.8. 5.8. 5.8 நானே 5.8 தான். 5.6 தான்டா. வாங்க, இன்னும் நிறைய இடம் இருக்குங்க. அது என்னடா அங்க தெரியுது ஆர்ச் மாதிரியே? இந்த நூற்றாண்டுலயே அருமையான ஒரு விஷயம் இங்க பண்ணிருக்குது என்னன்னா கண்ணாடி பாலம் தான். சூப்பர்.
இந்தியாவிலேயே முதல்ல கண்ணாடி பாலம் வந்து கடல்ல கண்ணாடி பாலம். கடல்ல கண்ணாடி பாலம் ஓபன் பண்ணது இங்க மட்டும்தான். ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி தான் ஓபன் பண்ணாங்க தமிழ்நாடு முதலமைச்சர். இங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்ணாடி பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விவேகானந்தர் பாறையில இருந்து திருவள்ளுவர் சிலைக்கு போறதுக்கு போட்ல தான் போய் ஆகணும். டைம் நிறைய வேஸ்ட் ஆயிட்டு இருந்தது. மக்களும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா. இப்ப இந்த கண்ணாடி பாலம் கட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஈஸியா ஒரு தடவை ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா மக்கள் இதை பார்த்துட்டு அந்த கண்ணாடி பாலம் வழியா போயிட்டு திருவள்ளுவர் சிலையை விசிட் பண்ணிட்டு அப்படியே அங்க போட் வந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. பார்த்து பின்னாடி டைமிங் ரொம்ப சேவ் ஆகுது, மக்களுக்கும் சேவ் ஆகுது, நமக்கு இத்தனையும் பொருளாதாரலையும் இதா இருக்கு. கண்ணாடி பாலம் பாத்தீங்கன்னா கடல்ல கண்ணாடி பாலம் இந்த இந்தியாலேயே முதல் முறையா இப்படி தான் பண்ணியிருக்காங்க. எங்க போறாரு? போன வாட்டி இது ஃபுல்லா தண்ணி இருந்ததுல, இது ஃபுல்லா தண்ணி இருந்தது. நம்ம அடுத்து வந்து கண்ணாடி பாறை தான். கை காமிச்சதுக்கு அப்புறம் பார்த்தேன் அது மேல கை வைக்கணும். ஆந்திரா திருவள்ளூரோட குடிமையை பிடிக்கிறாரு. நாம இப்ப கன்னியாகுமரியில கண்ணாடி பாலத்தை பார்க்க வந்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா கண்ணாடி பாலம் இந்தியாவிலேயே முதல் கடல்ல கட்டின முதல் பாலம் இதுதான். இதை நம்ம பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்கன்னா இது விசிட்டர்ஸ் சுற்றுலா பயணிகள் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50,000 பேர்கிட்ட வந்து இதை பார்த்துட்டு போறாங்க. இதுலயும் ஸ்பெஷல் என்னன்னா விவேகானந்தர் திருவள்ளுவர் சிலையும் இந்த கண்ணாடி பாலம் இது ரெண்டுத்தையும் இணைக்கிறதுனால இன்னும் ஸ்பெஷலா இருக்கு. வாங்க பார்க்கலாம். முன்னாடிலாம் எப்படி வந்து போயிட்டு இருந்தாங்க? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விவேகானந்தர் பாறைக்கு வந்ததுக்கு அப்புறம் போட்ல ஏறி திருவள்ளூர் சிலைக்கு போவாங்க. இப்போ இந்த நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரோட துரித நடவடிக்கையில கண்ணாடி பாலம் இந்தியாவிலேயே எந்த இடத்துலயும் இல்லை. கடல்ல கண்ணாடி பாலம் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்காங்க இந்தியாவில். வாங்க பார்க்கலாம் அந்த கண்ணாடி பாலம். இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கண்ணாடி பாலம் அமைக்கும் போது இதுக்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். ஆனால் இது முழு இதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கன்னியாகுமரி கலெக்டர் வந்து அந்த டேட் அந்த நேரத்தில் ஓப்பன் பண்ண முடியாது. மழை நிறைய வந்துட்டு இருந்ததுனால ஓப்பன் பண்ண முடியுமான்னு இருந்தது. ஆனால் அவங்களுடைய துரித நடவடிக்கையில் இது வந்து பக்கத்தில் இருந்து அவங்க கலெக்டர் வந்து பக்கத்துலேயே இருந்து எல்லாத்தையும் கவனிச்சு அந்த டேட்டுக்கு கரெக்டாக ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நல்லா இருக்கு இந்த கண்ணாடி பாலம் பாருங்க. இதான் நடக்கிறதுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு நமக்கு. இதுதான் அந்த கண்ணாடி பாலம். இது ஒரு ரம்மியமான காட்சி. இது கீழே பாருங்க, ஃபுல்லா பாறை இருக்கு. பாறையில அந்த கடல் தண்ணி கரையில இடிச்சு ரிட்டர்ன் போறது அந்த நுரெல்லாம் தெரியும். கண்ணாடி பாலத்துல கிளியரா இருக்கு. சூப்பரா இருக்கு. கீழே தெரியுதா பாறையில தண்ணி இடிச்சு. அதாவது கன்னியாகுமரியில இருந்து அப்புறம் பேசுறேன். சொல்லு இந்த கண்ணாடி அல்ல அவனை கமெண்ட் பண்ணலாம் வேண்டாம். கண்ணாடி அங்க பாருங்க, கீழே பாருங்க எவ்வளவு அலையில் எவ்வளவு அழகா இடிச்சு.
அருமையா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இங்க இந்த சைடு இப்படி ஒரு அழகான காட்சியை வந்து உண்மையாவே நாம கொடுத்து வச்சிருக்கணும் இந்த காட்சியெல்லாம் பாக்குறதுக்கு. அப்புறம் மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும், இந்த சங்கர்னு ஒருத்தர் அவர் பக்கத்துல நிக்காதீங்க, அவர் பக்கத்துல நிக்காதீங்க. கோபால்குடி சென்டரா? కాళ్ళు తడినప్పుడు దారినట్టు అనిపిస్తుంది. ఇంకేదా பாறையில தண்ணி இடிக்கும் உச்சியில வரும்போது எது அதெல்லாம் இருந்தது. நீங்க வேற அதான் டிசைனு. ஜான் அப்படியே அந்த கண்ணாடி பாலத்தை பார்த்துட்டு அப்படி நிமிர்ந்து பார்க்கும்போது உண்மையில தமிழ்ல சொல்லுவாங்க வானுயர்ந்த சிலைன்னு சொல்லுவாங்க. நம்ம திருவள்ளுவர் சிலை வானுயர்ந்த சிலை தான் பாருங்க. வான வரியும் இருக்கு பாருங்க அந்த சிலை. உண்மையாவே இது வந்து இந்த நூற்றாண்டுல, சென்ற நூற்றாண்டு 2000 நூற்றாண்டு தானே அது கட்டினது. 25 வருஷத்துக்கு முன்னாடி தான், போன நூற்றாண்டு தானே கட்டினது.
நன்றி.